கிறிஸ்துமஸ் நாளும் இன்று வந்தது. புது புது ட்ரெஸ்ஸஸ் போட்டாச்சு, பல பல கிஃப்டும் கிடைச்சாச்சு, கல கல சந்தோஷ ஓசைகளும் எங்கும் எங்கும் கேக்குதே. எங்கும் எங்கும் ஜோலிக்குதே, மினி மினி நட்சத்திரம் ஒளிருதே, கிறிஸ்துமஸ் நாளும் இன்று வந்தது. வண்ண வண்ண அலங்காரங்கள் கண்கள் மனதை பறிக்குது, பல பல அலங்காரங்களோடு கிறிஸ்துமஸ் ட்ரீயும் கலக்குதே. மேரி மேரி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்தும் சத்தம் எங்கும் எங்கும் கேக்குதே. குட்டி தம்பி தங்கை நீங்கள் ஓடி வாருங்கள், நாமும் ஒன்றாய் கூடி சொல்லிடுவோம் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா, ஓ ஜிங்கல் லா லா லா, ஜிங்கல் லா லா லா. பிள்ளைங்களா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் தாத்தா. ஓகே ஓகே, உங்களை இந்த ரிமெம்பர் கிட்ஸ்ல பாக்குறதுல நான் ரொம்ப சந்தோஷம். உங்க கையில பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது எங்களுக்கா? ஆமா ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள கிஃப்ட் இல்ல, நான் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான கேம் வைக்க போறேன். என்ன கேம் தாத்தா? அதான் சொல்ல போறேன். சரி, இப்போ இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு சொல்ல போறேன். வீட்டுல நீங்களும் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க. ரிமெம்பர் கிட்ஸ் பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்க ஆர்வமா இருக்கிறாங்க. சரி சரி, உங்களை ரொம்ப நான் வெயிட் பண்ண வைக்கல, நானே தொடர்ந்து சொல்ல போறேன். என்னன்னா, இந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள நிறைய குட்டி குட்டி பேப்பர்ஸா இருக்கும். உங்க டீமுக்கு கொஞ்சமோ உங்க டீமுக்கு கொஞ்சமோ. இப்ப தாத்தா பாத்தீங்களா, அதை அப்படி பிரிச்சு போட்டுருவேன். ஆனா இதுல நூற்றுக்கணக்கான பேப்பர் இருக்கு. அதுல ஒரே ஒரு பேப்பர்ல தான் கிறிஸ்துமஸ்னாலே யார் ரொம்ப ஸ்பெஷல்? ஜீசஸ். வெரி குட். அந்த ஜீசஸ்ங்கற பேரை நீங்க கண்டுபிடிக்கணும். எந்த டீம்ல ஜீசஸ்ங்கற பேரை கண்டுபிடிக்கறாங்களோ, இங்க பாத்தீங்களா தாத்தா சைடுல எவ்வளவு gift வச்சிருக்கா பாத்தீங்களா? அந்த gift எல்லாம் கொடுக்க போறேன். பார்க்கலாமா? பார்க்கலாம் தாத்தா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டீமுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாமா? சரி, நான் எடுக்கிறேன். எடுத்து உங்க பக்கம் கொஞ்சம் அள்ளி இந்த டேபிள்ல வைக்கிறேன். இல்லைங்களா, கவனமா பாருங்க. சரிங்களா? அல்றேன். தாத்தா கொஞ்சம் வச்சுட்டேன். ஓகே, கீழே உள்ளது எடுத்து மேல வைங்க. எது மிஸ் ஆயிட்டா அதுல ஜீசஸ் இருக்க போகுது. அப்புறம் இந்த டீமுக்கு கொஞ்சம் வச்சிடலாமா? இந்த டீமுக்கு நான் கொஞ்சம் வைக்கிறேன் தாத்தா. ஓகே, வச்சிடுறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறேன். இன்னும் நிறைய இருக்குதுல்ல, சரி எடுத்து வைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகே குட்டீஸ், ரெடி ஆயிட்டீங்களா? இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு டீமும் பிரிக்க போறீங்க. எந்த டீம்ல ஜீசஸ்ங்கிறது வர போகுது பார்க்கலாமா? The time starts now. பிரிங்க. சூப்பர், ஜாலி. வேகமா பிரிங்க. எதுல ஜீசஸ் வந்து பார்க்கலாமா? நீங்களா ஆர்வமா பாக்குறீங்களா? பார்க்கலாம். இந்த டீம்ல ஜீசஸ் வர போகுது பார்க்கலாம். எனக்கு கிறிஸ்துமஸ்னாலே ஜீசஸ் ஸ்பெஷல். வேகமா பிரிங்க. அழகா பிரிக்கிறீங்களே, சூப்பர். எதுல ஜீசஸ் வந்து பார்த்து கேர்ஃபுல்லா பிரிங்க. ஒண்ணு மிஸ் ஆயிட்டா கூட உங்களுக்கு ஜீசஸ்ங்கிறது கிடைக்காம போயிடும். அப்புறம் கேம்ல அவுட் ஆயிடுவீங்க. தாத்தா கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் அப்புறம் திரும்ப கொண்டு போயிடுவேன். வெரி குட். சீக்கிரம். தாத்தா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்கிட்ட தான் ஜீசஸ் இருக்கு. பாய்ஸ் டீம்ல ஜீசஸ் இருக்கு. எங்க காட்டுங்க, தாங்க பாக்குறேன். நம்ம
போட்டு நீங்க காமிச்சதான் பாப்பேன். பிள்ளைகளா பார்க்கலாமா? இது ஜீசஸ் இருக்குதா? தாத்தா பாக்குற காட்டுற பாருங்க. வெரி குட். இருங்க நல்லா காட்டுறேன். வாவ் ஜீசஸ். வெரி குட். சோர கை தட்டுங்க. வெரி குட். சூப்பர். நம்ம ஜெயிச்சிட்டோம். சூப்பர் பிள்ளைகளா. பாத்தீங்களா? நிறைய பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பேப்பர் தான் ஜீசஸ் எழுதிச்சு. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய உலகத்துல எனக்கு அவங்க ஃப்ரெண்டா இல்லையா இவங்க ஃப்ரெண்டான்னு தேடாதீங்க. இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல உங்களுக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் நீங்க கண்டுபிடிச்சீங்கல்ல. பாருங்க இவ்வளோ பேப்பர் இருந்தாலும் ஒரு பேப்பர் தான் ஜீசஸ் இருந்தாரு. ஜீசஸ் போல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்ல, ஜீசஸ் போல நமக்கு அன்பு காட்டுறது உலகத்துல யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேல கோவப்பட்டா சண்டை போட்டு போயிடுவாங்க. ஆனா ஜீசஸ் அப்படி கிடையாது. நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. உங்களுக்கு அப்ப ஜீசஸ கண்டுபிடிச்ச பாய்ஸ் டீமுக்கு இன்னொரு முறை ஜோரா கை தட்டுங்க. ஓகே, கண்டுபிடிச்சதுனால இப்ப தாத்தா உங்களுக்கு gift கொடுக்க போறேன். வாங்க, ரெடியா இருக்கீங்களா? தாத்தா உங்களுக்கு gift கொடுத்திருக்கேன். ஆளுக்கு ஃபர்ஸ்ட் பாய்ஸ் டீம்ல ஜெயிச்சவங்களுக்கு ஜோரா கை தட்டுங்க போறேன். வெரி குட். அடுத்தயா குட்டி தம்பி உனக்கு வெரி குட். கிறிஸ்மஸ் ட்ரீ அடுத்து உங்களுக்கு. ஜெயிச்சீங்க. ஆனா அவங்களும் முயற்சி எடுத்தாங்க ஜீசஸ் தேட. சோ உங்களுக்கு gift கொடுக்குறேன். ஜோரா கை தட்டுங்க. வெரி குட். அப்புறம் அந்த பாப்பா கொடுத்துறலாம். சூப்பர். இது தம்பி உனக்கு கொடுக்கல நினைக்கிறியா? ஆமா தாத்தா. தாத்தா உனக்கு gift கொடுக்குறேன். தாத்தா எல்லாருக்கும் gift கொடுக்குறேன். ஜாலியா கொடுக்கலாம். ரொம்ப ஜாலி தாத்தா. ஓகே பிள்ளைகளா, அப்ப நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஜீசஸ் கண்டுபிடிங்க. உண்மையான அன்பு ஜீசஸ் கிட்ட தான் இருக்கு. அவரை இன்னைக்கு இந்த பிள்ளைகளும் ஃப்ரெண்டா ஆக்கிட்டது போல நீங்களும் ஜீசஸ் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுமா? சொல்லுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாய் குட்டீஸ். போன தடவை கூட எல்லாரும் அழகா கிறிஸ்மஸ் ட்ரீ செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு யாரோடது நல்லா இருக்கு, யாரோடது செலக்ட் பண்ணலாம்னு. இந்த தடவை கூட சூப்பரா ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். என்ன தெரியுமா? நம்ம கிறிஸ்மஸ்னா என்ன பண்ணுவோம்? எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவோம்ல. இந்த தடவையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றதுக்கு நம்மளாவே ஒரு greeting கார்டு தயார் பண்ண போறோம். கடையில இருந்தெல்லாம் இல்ல குட்டீஸ். அக்கா உங்களுக்கு செலவே இல்லாம நார்மலான கலர் A4 ஷீட்ல எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லி கொடுக்க போறேன். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கலர் A4 ஷீட், ஒரு ப்ளூ கலர் A4 ஷீட், ஒரு ஸ்கை ப்ளூ கலர் A4 ஷீட், ஒரு எல்லோ கலர், ஒரு நார்மல் ஒயிட் கலர் A4 ஷீட். இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம greeting கார்டு தயாரிக்க போகிறோம். அடுத்தா கூட நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஃபெவிஸ்டிக், ஸ்கேலு, பென்சில், ஒரு மார்க்கர். உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்கை ப்ளூ கலர் ஷீட் இருக்குதுல்ல, இதை என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். குட்டீஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம மடக்கி இருக்கிறோம்ல, இந்த இடத்துல வந்து நம்ம அளக்க போகிறோம். மொத்தம் நமக்கு 21 சென்டிமீட்டர் இருக்குது. இதில் இந்த பக்கம் பாதி, இந்த பக்கம் பாதி போக நடுவில் 12 சென்டிமீட்டர் அளந்து எடுக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் பாயிண்ட் வச்சுருக்கிறேன், இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர் பாயிண்ட் வச்சுருக்கிறேன், நடுவில் வந்து ஒரு 12 சென்டிமீட்டர் அளவு எடுத்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா சைடில் அகலத்துக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர் எடுக்க போறோம் அப்படின்னா 5 சென்டிமீட்டர். இந்த பக்கம் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டு கோடையும் ஜாயின் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த மேலே இருக்கிற கோடு இருக்குல்ல, அதுல இருந்து 3 சென்டிமீட்டர், இங்க 3 சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி, இங்க 3 சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, மேலே அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 3 சென்டிமீட்டர். ஒரு டாட் வச்சு இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாக்ஸ் போட்டிருக்கிறோம்ல, ரெண்டு சைடில் உள்ளது மட்டும் கட் பண்ணி விடுங்க.
விட்டுட்டு இந்த இருக்குல்ல இந்த பக்கத்தை உள்ளோடி மடிச்சு விடுங்க. மடிச்சு விட்டுட்டு மேலே 3 சென்டிமீட்டர் அளவு எடுத்தோம்ல அதையும் இப்படி வச்சு வெட்டிக்கோங்க. இந்த இடத்துல உள்ள மடிச்சு விட்டதுக்கு அப்புறமா வெட்டிக்கோங்க. இப்போ நம்ம உள்ள ஓப்பன் பண்ணையில இந்த மாதிரி வரும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு பாப்அப் மெத்தட்ல வந்திருக்கு. இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே இந்த மாதிரி வரும். இந்த மடங்குற இடத்த மட்டும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 3 பாக்ஸ் கிடைக்கும். இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? இந்த க்ரீன் கலர் ஷீட் இருக்குல்ல இதை எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 சென்டிமீட்டருக்கு அகலம் வச்சுக்கோங்க. அகலம் வச்சுட்டு ஒரு 7 சென்டிமீட்டருக்கு நீளம் வச்சு ஒரு 6 இதுக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அகலத்துக்கும் 7 சென்டிமீட்டர் நீளத்துக்கும் வச்சு ஒரு 6 துண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை இப்போ நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த 4 சென்டிமீட்டர் அகலம் 7 சென்டிமீட்டர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக 6 பீஸ் கட் பண்ணிருக்கிறோம்ல இதை இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த க்ளோஸாக இருக்குதுல்ல இந்த இடத்துலேருந்து நம்ம வரைய போகிறோம். எப்படி அப்படின்னா இது இருக்குல்ல இந்த கார்னர்லேருந்து இங்கே இப்படி ஒரு கோடு, இப்படி அதை விட கொஞ்சம் பெருசாக இப்படி, அதை விடையும் கொஞ்சம் பெருசாக இப்படி மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் கிறிஸ்மஸ் ட்ரீ வரும். இப்போ நம்ம இந்த அளவு வச்சே எல்லாத்துலேயும் அந்த மிச்சம் இருக்கிற 5 பீஸில் வரைய போகிறோம். குட்டீஸ் 6 கிறிஸ்மஸ் ட்ரீ வெட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக 6 கிறிஸ்மஸ் ட்ரீ வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம்.
குளிப்பாட்டி விட போகிறோம். இந்த மாதிரி அழகாக கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்துருக்கிறோம்ல, இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம மடிக்கும்போது இந்த இடத்துல கார்னர் வருதுல்ல, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல அது மடங்குற இடத்துல அதே மாதிரி இந்த சைடும் நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒன்று பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறமா எங்கே ஒன்று கீழே உள்ள பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது வந்து ரொம்ப நீளமாக இருந்துச்சு கீழே உள்ளது அப்படின்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. குட்டீஸ், இந்த மாதிரி காம்பு நீளமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த இருக்கிற படியில் இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. அடுத்து எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ரெண்டாவது படி இருக்குல்ல, அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஹார்ட் ஷேப் கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல, அதை ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹார்ட் ஒட்டி வச்சுக்கையும் கம் போட்டு இந்த இடத்துல பேஸ்ட் ரெண்டு பட்டன்ஸ்ல கட் பண்ணி வச்சோம்ல, இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க குட்டீஸ். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஹாப்பி கிறிஸ்மஸ் எழுதி இந்த இடத்துல ஒரு வசனம் எழுதி அவங்களுக்கு கொடுக்கலாம். பண்ணலாமா? உங்களுக்கு என்ன விஷ் பண்ணணுமோ அதை இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ இருக்குல்ல, இதில் உங்களுக்கு பிடிச்ச வசனத்தை எழுதி இதில் உங்களோட பேர் எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இன்னொரு ஷீட்டில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ஒரு பர்பிள் கலர் ஷீட் எடுக்க சொன்னோம்ல, இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்த நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடக்கி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இந்த இடத்துல மட்டும் கம் போட போகிறோம். இந்த இடத்துலையும் அப்படியே பேக் சைடில் இந்த இடத்துலையும் கம் போட போகிறோம். சென்டர் இந்த பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம பாக்ஸாக இருக்குல்ல, அதை ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இந்த பக்கமும் மட்டும்தான் ஒட்டியிருக்கிறோம், பாக்ஸில் கம் போடலை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணல அழகான விஷ் கார்டு ரெடி ஆகிடும். ப்ளீஸ் இப்போ நம்ம ரெடி பண்ண விஷ் கார்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த மாதிரி க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணி கொடுங்க. நீங்கள் வந்து இதில் எந்த மாதிரி வேணாலும் டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து ட்ரீ வச்சு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா, ஸ்டார்ஸ், உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீக்கிரமாக பண்ணி கிறிஸ்மஸ்க்கு மற்றவங்களுக்கு விஷ் பண்ணுங்கள். சீக்கிரமாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. பார்த்தீங்களா, கிஃப்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் ஹாய் பிள்ளைங்களா, இந்த 2வது வாரமும் உங்களை அண்ணன் அக்காவும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். போன வாரம் எத்தனை பேர் நம்ம ரிவைவல் கிட்ஸ் வீடியோவில் ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்தீங்க? வித்தியாசமான சேஃப்லாம் செஞ்சு பார்த்தீங்களா? நீங்கள் நிறைய செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பிள்ளைங்களா. இந்த வாரம் நம்ம தாத்தா எங்க போனாருன்னு தெரியலையே. ஆமா, தாத்தா இருந்தார். தாத்தா எங்க போனோம்? தாத்தாவை காணுமே. தாத்தா வந்துருவாரு. தாத்தா எங்க? நேரம் ஆச்சு, சமைக்க வேற செய்யணும். இந்த தாத்தா வேற எங்க போனாருன்னு. ஆமா, நேரம் போய்கிட்டே இருக்கு. தாத்தா வேற காணும். தாத்தா வந்துட்டா நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். வந்துட்டேன். வாங்க தாத்தா, வாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் தாத்தா. ஐயோ, இன்னைக்கு கொஞ்சம் பஸ் வர லேட் ஆயிருச்சு. பைக் வேற ரிப்பேரா, அதனாலதான் பஸ்ல வேகமா வந்து இந்த பஸ்காரு உருட்டினாரு. அதனாலதான் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல தாத்தா. ஓடி வந்துட்டீங்களா தாத்தா? ஆமா. சரி, போன வாரம் நீங்க செஞ்சு கொடுத்தீங்களே, அது என்னது? அது பொரிகடலை பருப்பி. இன்னொரு டேஸ்ட் என் நாக்குலயே இருக்கு. ஜெம்சன், இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்க பிள்ளைங்களுக்கு? நம்ம ரிவைவல் கிட்ஸ்ல நம்ம பப்பாயா ஜாம் பண்ண போறோம். பப்பாயா ஜாம். ஐயோ, என்ன இந்த வருஷம் எல்லாமே வித்தியாசமா ஹெல்த்தியாவே சொல்லி கொடுக்குறீங்களே. நம்ம ரிவைவல் கிட்ஸ்னாலே வித்தியாசம் தானே தாத்தா? கரெக்டா சொன்னீங்க பிள்ளைகளா. நேத்து கூட நம்ம ஐசக்கான போன் பண்ணி சொன்னாரு, நீங்க எல்லாம் அழகா
இந்த ஸ்வீட்டு கிராஃப்ட் எல்லாம் செஞ்சு போட்டோ எடுத்து அனுப்புறீங்களாமே. தாத்தா வேற நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி இங்கதான் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். தாத்தா நிறைய டிசைனா பண்ணிருந்தாங்க, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படியா? பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க ரிவல் கிட்ஸ் பிள்ளைங்க அவங்க சமத்து பிள்ளைங்க. நேத்து கூட நிறைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க கிச்சன் பக்கமே என் பையன் பொண்ணு எல்லாம் போகாது, ஆனா இப்ப அழகா போய் எங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கும் சமையல்ல சின்ன வயசுல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுன்னு. அப்படியே தாத்தா, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இப்போ நம்ம பப்பாயா ஜாம் பண்ண போறோம். ஓ பப்பாயா ஜாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணா பிள்ளைங்களா, ஒரு பப்பாயாவை நம்ம முழுசா எடுத்துக்கிடணும். நான் பாதி அளவு இப்போ உங்களுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு நம்ம பப்பாயா ஜாம்க்கு என்னெல்லாம் போடுறோம் அப்படின்னா, பப்பாயா, பின்ன கேஷ்யூ நட், கிஸ்மிஸ், ஃப்ளேவருக்காண்டி நம்ம ஏலக்காய் போடுறோம். ஏன்னா நம்ம ரிவைவல் கிட்ஸ்னால நம்ம ஹைஜீனிக்கா பண்றோம்ல, அதுக்கு அடுத்து நெய், லாஸ்டா நம்ம கார்ன்ஃபிளவர் பிளஸ் சுகர், இத்தனை பொருள் போட்டு தான் நம்ம பப்பாயா ஜாம் பண்ண போறோம். நீங்களே எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? பப்பாயா வந்து இப்போ பீல் பண்ணி நல்லா பீசஸா கட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, நல்லா அழகா கட் பண்ணி வச்சிருக்காங்களா. இதை இப்ப நம்ம மிக்ஸில சேர்த்துடலாம். சரிங்க சரிங்க சரிங்க. பிள்ளைகளா கவனமா கவனிங்க, தெரியலன்னா கொஞ்சம் எழுதி கூட வச்சுக்கோங்க, அப்ப நீங்களும் நல்ல டேஸ்டா செய்யலாம்ல. அந்த பப்பாயா கூடவே நம்ம ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிடலாம். ஓகே ஓகே, ஏலக்காய் நல்ல ஸ்மெல் கொடுக்கும், அப்படிதானே? இப்போ நம்ம அரைக்க போறோம். நான் அன்னைக்கே சொன்னேன், மிக்ஸில அரைக்கும் பொழுது ரொம்ப கவனமா செய்யணும், சரிங்களா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். பிள்ளைகளா கிறிஸ்துமஸ்னாலே நம்ம ஸ்வீட் தான். ஏசப்பா ஸ்வீட்டா இனிமையானவர். இந்த பூமிக்கு வந்தது போல நீங்களும் இனிமையான பிள்ளைகளா மாறணும், நல்ல பிள்ளைகளா இருக்கணும். அம்மா அப்பாக்கெல்லாம் இப்ப ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்களே நீங்க சாப்பிட்ட பிளேட்லாம் கழுவி வைக்கிறீங்களா? காபி குடிச்ச கிளாஸ் எல்லாம் கழுவி வைக்கிறீங்களா? வீடெல்லாம் கிளீன் பண்றீங்கன்னு உங்க மம்மி டாடி எல்லாம் சொன்னாங்க. ரிவைவல் கிட்ஸ் பிள்ளைங்கனாலே சமத்து பிள்ளைகளா இருக்கணும். அரைச்சிட்டீங்களா மோனிகாக்கா? இதோ ரெடி ஆயிடுச்சு. வாவ், இங்க பாத்தீங்களா பிள்ளைங்களா, அழகா நம்ம பப்பாயா அரைச்சி வச்சிருக்கோம். இப்போ என்னன்னா அடுப்புல ஒரு பேன் எடுத்துட்டு நல்ல குட்டி பீசஸ் இல்லாம நல்லா நீங்க நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க நெய் எடுத்துக்கிடலாம். ஓ நெய் நெய் நம்ம போன முறையும் நெய் யூஸ் பண்ணோம், இந்த முறையும் நெய் யூஸ் பண்றோமா? ஆமா தாத்தா. முதல்ல கேஷ்யூ நட் போட்டுக்கிடுவோம். அடுத்து கிஸ்மிஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னாலே கிறிஸ்மஸ். ஆமா தாத்தா, ஸ்வீட்ல கிறிஸ்மஸ்னாலே ஸ்வீட் ஸ்பெஷல் தானே. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சுட்டு இப்போ நம்ம நல்லா செவக்கிற வர அந்த கிஸ்மிஸ் பழம்லாம் நல்லா பெருசாகிற வரைக்கும் நம்ம அதை ஹீட் பண்ணி எடுக்க போகிறோம், வறுத்து எடுக்க போகிறோம். ஓ பிள்ளைகளா கவனமா செய்யணும், அடுப்பு கிட்ட செய்யும் பொழுது ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் வறுத்து எடுக்கும்போது உங்கள் பேரண்ட்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க, அவங்களே வறுத்து கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து பபுள்ஸ் மாதிரி உடஞ்சி வர்றதுக்கு மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து பக்கத்தில் பெரியவங்களை வச்சு இதை மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கணும். பிள்ளைகளா புரிஞ்சுதா? அது வேகும் போது வெடிக்குமா கொஞ்சம், அதனால பயந்துடக்கூடாது. என்னைக்குமே குட்டி பிள்ளைகள் அடுப்பு கிட்ட இருக்கும்போது பெரியவங்களை கண்டிப்பா வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, வறுத்தெடுத்தாச்சு. இந்த பதம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இந்த பழத்தை அப்படியே நம்ம அரைச்சி வச்ச பப்பாயாவை நம்ம அதில் அப்படியே ஆட் பண்றோம். வாவ், கலர் சூப்பரா இருக்குது. கலர் மட்டும் இல்ல பிள்ளைங்களா, டேஸ்டும் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம தாத்தா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. ஆமா ஆமா, போன வாரமே சாப்பிட்டது சூப்பர். வாவ், பாருங்களா எவ்வளவு அழகா இருக்கு. வாவ் சூப்பர். இப்போ நல்லா நீங்க இந்த நெய்யோட நல்ல அந்த ஸ்மெல், நல்ல நெய் ஸ்மெல் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க நெய் ஹெல்த்தியா நீங்க சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே நம்ம சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பப்பாயாலே சுகர் இருக்கிறதுனால நம்ம லைட்டா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நீங்க நல்ல இனிப்பு சாப்பிட்ற பிள்ளைங்கன்னா இனிப்பு நிறைய போட்டுக்கலாம். இல்ல நாங்க கம்மியா தான் சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்க சுகர் கம்மியாவே போட்டுக்கலாம். ஓகே ஓகே, பாவ் பிள்ளைகளா சூப்பர். இது எவ்வளவு நேரம் ஆகும் ஜெப்சன்? இது ஒரு 2 நிமிஷம் தான் பிள்ளைங்களா, ஏன்னா பப்பாயா டக்குன்னு பாயில் ஆயிரும். அதனால ஒரு 2 நிமிஷத்துல சீக்கிரம் நம்ம இந்த ஜாம் ரெடி ஆயிரும். என்ன பாத்தீங்களா, பபிள்ஸ் வந்துட்டா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போறோம்னா கார்ன்ஃப்ளவரை நம்ம கலக்கி நம்ம அப்படியே ஆட் பண்ண போறோம். ஜாமுக்கு கார்ன்ஃப்ளவர் கலக்கும்போது நல்ல ஒரு திக்னஸாகவும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்குறோம் பாருங்கள்.
இதை நம்ம கொஞ்சமாக, நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி பதம் இல்லாமல் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். என்ன தாத்தா? எதுக்கு கார்ன்ஃபிளவர் மாவுலாம் சேர்க்கறீங்க? கார்ன்ஃபிளவர் கார்ன்ஃபிளவர் நல்ல ஒரு ஹெல்த்திக்குள்ள ஃபுட்டு தான் அது. நம்ம அது நமக்கு நல்ல திக்னஸாவும் கொடுக்கும், ஒரு ஷார்ப்னஸ் கொடுக்கும் கார்ன்ஃபிளவர். ஓ சரி ஊத்திடலாமா? இல்லாம நல்லா கரைச்சிருக்க பாத்தீங்களா அக்கா? இந்த மாதிரி நல்லா கரைச்சு வச்சுக்கணும். ஊத்திடலாமா? தேவைக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு மட்டும் நீங்க ஊத்திக்கலாம். சூப்பர் பார்க்கவே அழகா இருக்கு. நம்ம பிள்ளைங்க லைட்டா அவங்க தேவைக்கு தக்கன நீங்க ஊத்திக்கலாம். பிள்ளைங்களா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப திக்னஸா வேணும், ஜாம் ரொம்ப திக்கா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் பாத்தீங்களா ஜாம் பதம் வந்துட்டா? சூப்பரா! இவ்வளவு சீக்கிரம் ஜாம் செய்ய முடியுமா ஜேம்ஸ்? எல்லாம் நீங்க ஈஸியா வீட்டுல உட்காந்தே செய்யலாம். கடையில உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்க தவிர்த்துருங்க. நம்ம ரிவல் கிட்ஸ் அதுக்காண்டியே உங்களுக்கு அழகழகான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க. நீங்களும் உங்க அம்மா அப்பாட்ட சொல்லி, அம்மா இந்த திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுங்க. ரிவல் கிட்ஸ்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எங்களுக்கு செஞ்சு காமிச்சாங்க, நாங்க அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட போறோம்னு உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க. இந்த கிறிஸ்துமஸ்க்கு இந்த ஜாம் பண்ணி நல்ல ஸ்வீட்டா கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடுங்க. இல்லைங்களா? சூடு நல்லா ஆறின உடனே அப்படியே நம்ம ஒரு பவுல்ல அப்படியே ஜாம மாத்திக்கிட போறோம். சரிங்களா? நல்லா உங்களுக்கு கேஷ்நட் நல்லா பிடிக்கும்னா நீங்க நிறைய கேஷ்நட் போட்டுக்கோங்க. பிள்ளைகளா பாத்தீங்களா பப்பாயா ஜாம் வீட்லயே? எனக்கு தெரிஞ்சு இதை செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. வீட்டுல மம்மி டாடி ஸ்நாக்ஸ் பேக்கரியில போய் அது இதுன்னு கண்டதையும் வாங்கி சாப்பிடாதீங்க, நாமளே அழகா செஞ்சு சாப்பிடலாம். சரி இன்னைக்கு நான் ஜேம்ஸ் எனக்கு அக்காவுக்கு டேஸ்ட் பண்ண சொல்ல போறேன். செஞ்சது அவங்க தான், இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ண சொல்லுவோம். இங்க வாங்க. கிறிஸ்துமஸ் நாளே தாத்தா கிஃப்ட் கொடுப்பேன், ஆனா உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் கொடுக்க போறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ்! நீங்க வாங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ்! சீக்கிரம் கொடுங்க, ரொம்ப வாசனையா இருக்கு. ஹாப்பி கிறிஸ்மஸ் பிள்ளைகளா, இந்தாங்க உங்களுக்கு. பிள்ளைகளா நீங்களும் மறக்காம செஞ்சிருங்க, சாப்பிடுங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ எடுத்து போடுங்க. அருமையான 2 சூப்பரா அண்ணன் அக்காவும் எவ்வளவு அழகா நமக்கு டேஸ்டா சொல்லி தராங்க. Play is equal to 1 ES is equal to 1 changes in the price of a commodity. அந்த பால் கொஞ்சம் தள்ளி விடு. டேய் எழுதிட்டு கடை தூர போடா. சும்மா வந்துட்டா பால் எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூட. எடுத்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போகிறேன்? தேவைன்னா நீ வந்து எடுத்துக்கோ. டேய் டிஸ்டர்ப் பண்ணாதான் அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். நான் எத்தனை தடவை சொன்னேன் இங்க வந்து விளையாடாதேன்னு. நான் என்ன பண்றேன் பாரு. நீ எதுக்கு பாக்ஸ் கீழே தள்ளி விட்ட? அது தானா விழுந்துட்டு. நீ தான் வந்து தள்ளி விட்ட. நான்லாம் தள்ளி விடல. நீ தான் போய் சொல்ற. எத்தனை தடவை சொன்னேன் அங்க போய் விளையாடு. நீ தான் தேவலாம் வந்து இங்க வந்து உடச்சிட்ட. சொன்னேன் என் பாக்ஸ் இங்க வந்து விளையாடாத, அங்க போய் விளையாடு. விட்ரி அடிக்காத, விடு. விட்ரி வலிக்குதுடி. நீ தான் என் பாக்ஸ் எதுக்கு தள்ளி விட்ட? விட்ரி. டேய் நில்றா. என்ன ஜோபின், எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிற? அக்கா என்ன அடிச்சிட்டா. எதுக்கு அக்கா அடிச்சா உன்ன? நீ என்ன சேட்டை பண்ண? அக்காவை போய் சேட்டை பண்ணியிருப்ப, அதான் அடிச்சிருப்பா. நான் ஒண்ணுமே பண்ணல, அவ தான் என்ன அடிச்சா. அவளை போய் என்னன்னு கேளுங்க. எனக்கு தெரியும், நீ தான் அவளை அடிச்சிருப்ப, அவளை வம்புக்கு இழுத்திருப்ப, அதனால அவ அடிச்சிருப்பா. பஞ்சாயத்துல நான் வரல, நீயே அவள்கிட்ட போய் சாரி சொல்லு.
எல்லாருமே என்னதான் தப்பு சொல்கிறாங்க, என்னை புரிஞ்சிக்க யாருமே இல்லை, யாருமே என்னை நேசிக்கவே மாட்டேங்காங்க. டேடி நான் சொல்கிறத கேளுங்க டேடி. அக்கா என்னை அடிச்சிட்டாங்க, அம்மாட்ட சொன்னால் கேட்கவே மாட்டேங்காங்க, நீங்களாச்சும் இப்போ கேளுங்க. நீ என்னத்தை பண்ண? நீ ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பா, அவள் அடிச்சிருப்பா. இல்லை டாடி நான் எதுவுமே பண்ணல, அவள் தான் என்னை அடித்தா. இப்போ நீங்கள் வந்து அவளை என்னன்னு கேளுங்க. டேடி இப்போ பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன டேடியை டிஸ்டர்ப் பண்ணாது. சே இவங்களும் என்னை புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரிவைவல் கிட்ஸ் ப்ரோக்ராம்ல கூட தாத்தா இன்னைக்கு ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் சொல்லல, டெய்லி ஒருத்தங்க வீட்டுக்கு போவேன். இன்னைக்கு இந்த வீட்டுல இருக்கிற குட்டீஸ் நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்களோ, எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க போவோம் போவோம் போவோம். எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? ஓகே ஓகே, நான் சொன்னல வாரம் ரிவைவல் கிட்ஸ்ல ஒவ்வொரு வீட்டுக்கு வருவேன்னு, அதான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சரி, உன் தம்பி எங்க? அவனை பத்தி என்ன பேசாதீங்க தாத்தா, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என்ன அவன் மேல டென்ஷன்ல இருக்கிறியா? எதுக்கு உனக்கு டென்ஷன்? அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீங்களே கோவப்பட்டு அடிப்பீங்க. அப்படி என்ன உன் தம்பி செஞ்சான்? சரி, நீ போய் உன் தம்பியை கூட்டிட்டு வா. அதெல்லாம் போக முடியாது, நீங்க வேணா போய் கூப்பிடுங்க. என்ன ஏஞ்சல், நீயே இப்படி எதிர்த்து பேசுற? பரவாயில்ல, உன் தம்பி தானே, கூட்டிட்டு வா போ. சரி, உங்களுக்காக நான் போய் கூட்டிட்டு வரேன். ஜோபின் ஜோபின் யார் வந்திருக்கான்னு பாரு, வா. ஜோபின், கிறிஸ்துமஸ் தாத்தா தான் வந்திருக்கிறேன். இங்க வா, இங்க வா, இங்க வந்து உட்காரு, வா. பக்கத்துல வா, பக்கத்துல வா, உங்க அக்கா கிட்ட உட்காரு. ஏய், அவ கிட்டதான் நீ உட்காரணும். ஏய், தாத்தா சொன்னா கேப்பியா கேட்க மாட்டேன், இங்க வான்னு சொல்றல, இங்க வா. என்ன ரெண்டு பேரும் இப்படி எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? ஆமா, தாத்தாவும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் உங்க வீட்டு வாசல்ல இருந்து, நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு. ஆமா, ரெண்டு பேர் மேலையுமே தப்பு இருக்குது. ஏஞ்சல் படிச்சுட்டு இருந்த இடத்துல நீ வந்து பால் வச்சு விளையாடலாமா? அதுவே எவ்வளவு பெரிய தப்பு. அது மட்டும் இல்ல, அவ பாக்ஸ கீழே தள்ளி விட்டதுக்கு நீ சாரி கூட கேட்கல. அப்போ அவ உன்னை அடிக்கிறதுலயோ கோபப்படுறது தப்பு இல்லல்ல? அவளுக்கு என் மேல பாசமே கிடையாது தாத்தா, அவ எப்படி மறைக்கிறா பாருங்க. இவளுக்கும் என் மேல பாசம் இல்ல, எங்க டாடி மம்மிக்கும் என் மேல பாசம் இல்ல. என்னதான் வாழ்க்கையா? என்ன ஜோபின், நீ இப்படி சொல்லிட்ட? அப்படி கிடையவே கிடையாது. உங்க டாடி மம்மிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, செஞ்ச தப்புக்காக சண்டை போட்டீங்க. அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னா வீட்டுல சண்டை வரலாம், ஆனா அதுக்குன்னு இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. ஏஞ்சல், பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, ரெண்டு பேரும் நான் சொல்றது நல்ல கவனிங்க. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? பாருங்க, செஞ்சது தப்பு தான், ஆனா நீ ரொம்பயும் ஏஞ்சல் உன் தம்பி அடிச்சது தப்பு தான். அவன் சின்ன பையன் தானே, இப்படியா சண்டை போடுறது? ஜோபின், நீ செஞ்சது கூட தப்பு தான். ஆமா, பாரு, உங்க அக்கா படிக்கிற இடத்துல நீ இப்படி வந்து கீழே தள்ளி விட்டு அவளையும் டென்ஷன் பண்ணி விட்டல்ல, அப்படி தப்பு தானே. எங்க அம்மா அப்பா கூட நான் சொல்றத புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்க. அக்கா சொல்றதான் கேட்காங்க, நான் சொல்றத கண்டுக்கிட்டே மாட்டேங்காங்க. அப்படி கிடையாது ஜோபின், உங்க டேடி மம்மிக்கு உன் மேல பாசம் இல்லாம இல்ல. ஏஞ்சலை எப்படி நேசிக்கிறாங்களோ அதே போலதான் உன்னையும் நேசிக்கிறாங்க. அம்மா அப்பா என்னைக்குமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க வேலையும் பாதிக்கப்படும்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணும். அவ படிக்கிறானா, நீ அங்க போய் சண்டை போடக்கூடாது. அவன் சின்ன பையன் தானே, அவன் சேட்டையே பண்ணாலும் நீ அவனை இப்படி அடிக்க கூடாது. அவனுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏஞ்சல், நீ அவன்கிட்ட சாரி கேளு. தாத்தா, தப்பு பண்ணது அவன், சாரி எதுக்கு நான் கேட்கணும்? இப்பதான் வசனம் சொல்லி கொடுத்தேன், மறுபடியும் நீங்க அதே சண்டை போடுறீங்க. இங்க பாரு, தப்பு யார் செஞ்சா என்ன? எல்லாரோடும் சமாதானமா இருங்கன்னு பைபிள் சொல்லுது.
கண்ட உன் சகோதரன்கிட்டயே நீ அன்பு கூறாம இந்த கிறிஸ்மஸ்ல ஜீசஸ லவ் பண்றேன்னு சொல்லி ஜீசஸுக்காக வாழ்றது, கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை, தெரிஞ்சுக்கோ. அப்படியா தாத்தா? ஆமா ஆமா ஆமா, எப்பவுமே சண்டை வர்றது, சேட்டை பண்றதுலாம் இயற்கை தான். ஆனா சமாதானமா இருக்கணும். ஜோபின், நீ கூட உன்னைய யாரும் நேசிக்கல அப்படின்னு கவலைப்படாத. உங்க மம்மி டாடி உன்னை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதே போலதான் உங்க அக்கா ஏஞ்சலும் உன்னை ரொம்ப நேசிக்கிறா. அப்படிதானே ஏஞ்சல்? ஆமா தாத்தா. தாத்தா உண்மையிலேயும் தப்பு என் மேலதான், சாரி தாத்தா. பரவாயில்லையே ஜோபின், சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டியே. வெரி குட் வெரி குட். பாத்தியா ஏஞ்சல், அவன் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டா. கை கொடு கை கொடு கை கொடு. ஓகே, 2 பேரும் இப்ப பக்கத்துல உட்காருங்க பார்க்கலாம். அக்கா தம்பினா என்னைக்குமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஓகே தாத்தா. இன்னொரு வசனத்தை கூட தாத்தா உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். உங்களுக்கு அன்பு இல்லைன்னா நீங்க ஆண்டவர் பிள்ளையாவே இருக்க முடியாது. ஆண்டவரை பத்தியே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அதனால எல்லாரும் கூட அன்பா இருக்கணும். அன்பு அது ரொம்ப முக்கியமானது. முழு பைபிளையும் வாசிச்சீங்கன்னா பைபிளே அன்புக்குள்ளதான் அடங்கும். ஏன் தெரியுமா? பிதா ஒரே பேரான செல்ல குமாரனை உங்களுடைய என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு குழந்தையா அந்த பூமியில கொடுத்தாரு. அப்போ எவ்வளவு அன்பு நம்ம மேல பிதாவுக்கு. ஆமா தாத்தா. அப்போ நீங்களும் இனிமே சண்டை போடக்கூடாது, நல்ல பிள்ளைகளா இருக்கணும், சரியா? சரி தாத்தா. சரி, நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஓகே, கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. ஏசப்பா, நான் அந்த நேரத்துல ஏஞ்சல் ஜோபின் வீட்டுக்கு வந்தேன். ஆனா அவங்க அன்புள்ள பிள்ளைங்க தான். ஆனா சின்ன சின்ன சண்டையில அவங்க சேட்டை பண்றாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அன்பு இல்லாம தேவனை அறிய முடியாதுன்னு. நீங்க எங்க மேல அன்பா இருக்கிறது போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும். அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். ஏசப்பா, இனிமே நாங்க அன்புள்ளவர்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம் தாத்தா. ஓகே பிள்ளைங்களா, பாத்தீங்களா? இன்னைக்கு ஜோபினும் ஏஞ்சலும் ஏசப்பா பிள்ளையும் அன்புள்ள பிள்ளைகளா மாறிட்டாங்க. நீங்களும் அன்புள்ள பிள்ளைகளா இருங்க. உங்க கூட பிறந்த அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சியை நேசிங்க. ஏசப்பா பிள்ளையா வாழுங்க. அடுத்து நான் யார் வீட்டுக்கு போக போறேன்? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற குட்டி உங்க வீட்டுக்கு தான் வர போறேன். அடுத்த எபிசோட்ல உங்களை பாக்குறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். சுரேஷ் அங்கிள், என்ன எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தீங்க இந்த வயசான காலத்துல? தாத்தா, கிறிஸ்மஸ் தாத்தா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். பிள்ளைகளா, நீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கூட ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தா பேர் என்ன பேரு? ஆமா ஆமா, இந்த பிள்ளைகளை எல்லாம் பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சுரேஷ் அங்கிள், நீங்களும் என்ன மாதிரியே மாறிட்டு இருக்கீங்க போல. சரி, கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய பேர் யாருக்கெல்லாம் தெரியும்? அது கூட அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. கிறிஸ்மஸ் தாத்தா தான். கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ஒரு பேர் உண்டு இல்ல? வெரி குட். அவருடைய பேர் அதுதான், சரியா? சரி, நீங்க கதை கேட்க ரொம்ப ஆர்வமா வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருக்காங்க. ஆமா ஆமா, கிறிஸ்மஸ் தாத்தாக்கு ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். வெல்கம் வெல்கம் வெல்கம். தாத்தா, சொல்லுங்க சொல்லுங்க. கதை கேட்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரொம்ப ரெடியா இருக்கேன். ஓகே ஓகே. கவனிங்க, நீங்க எல்லாரும் ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க? ஆனா நான் ஸ்கூல் முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா. நீங்க ஸ்கூல் முடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இந்த பிள்ளைகள் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. ஓ, அத கேட்டீங்களா? இல்ல, நானும் பிள்ளைகளோட பிள்ளைகளா உட்கார்ந்தவன்ட நீங்க என்னதான் கேட்கணும்னு நினைச்சேன். பெயராதியே, நான் போக மாட்டேன். உங்க கதை கேட்கறதுக்கு அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறேன். எப்படி போவேன்? ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, படிக்கிற பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு டீச்சர்லாம் இருக்கிறாங்களா? டீச்சர் இருக்கிறாங்க. சரி, ஒரு டீச்சர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு பொண்ணுகிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து உனக்கு என்ன வேணுமோ ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா உனக்கு தருவாங்க அப்படின்னு. உடனே இந்த பிள்ளை ஒரு குளிர்காலம், என்ன காலம்? பயங்கரமான குளிர்காலம். அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, ஏசப்பா கிட்ட ஒரு போர்வை கேட்போம் அப்படின்னு சொல்லி டீச்சர் சொல்லி தந்தாங்களே அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு நைட்டு தூங்கும்போது, அவங்க வீடு ஒரு ஓலை குடிசை, அதுல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதுல உள்ள
உட்காந்துட்டு முழங்கால் போட்டு ஏசப்பா அந்த எனக்கு ஒரு பார்வை தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு அந்த பொண்ணு படுக்கிறதுக்கு போயிட்டா. உடனே மறுபடியும் எந்திரிச்சிட்டு ஐயையோ ஏசப்பா கிட்ட என்ன கலர் போர்வை வேணும்னு கேட்க மறந்துட்டோமே, சரி சரி மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட கேட்போம்னு சொல்லி அவனே மறுபடியும் முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட கேட்டாங்க. ஏசப்பா எனக்கு ஒரு சிகப்பு கலர் போர்வை வேணும் அப்படின்னா. என்ன கலர்? சிகப்பு கலர், சிகப்பு கலர். வெரி குட். தாத்தாவும் நல்ல நான் நல்லா கவனிப்பேன், நல்லா கவனிப்பேன். வெரி குட் வெரி குட். சரி நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படிதானே? நீங்களும் ஜோம் பண்ணிருக்கீங்களா? ஏசப்பாட்ட கேட்டதெல்லாம் கிடைச்சிருக்கா? வெரி குட் வெரி குட். அப்ப இந்த பொண்ணு ஜோம் பண்ணிட்டு தூங்கிட்டா. ஜோம் பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டா? ஆமா நல்லா தூங்கிட்டா. அப்போ அந்த பொண்ணுக்கு வயசு எத்தனை தெரியுமா? 7 வயசு. எத்தனை வயசு? 7 வயசு. 7 வயசு. அப்போ மறுநாள் கிறிஸ்மஸ். மறுநாள் என்னது? இப்ப கிறிஸ்மஸுக்கு முன்னாடி அந்த தெருக்கள் எல்லாம் என்ன போட்டிருப்பாங்க? நான் கூட எல்லா பக்கம் போவேன், உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்மஸ் தாத்தாவும் எல்லா இடத்துக்கும் உங்களுக்கு கேரல் சர்வீஸ் வருவாங்கல்ல, டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு பாடுவீங்க அப்படிதானே? ஆமா இதை எல்லாமே இந்த பொண்ணு நைட்டு போல சூப்பரா பார்த்துட்டு ரொம்ப ஜாலியா இருந்துட்டு நாளைக்கு கிறிஸ்மஸ் ரொம்ப சந்தோஷம், நான் ஏசப்பாட்ட கேட்டிருக்கேன், ஏசப்பா எனக்கு தருவாங்கன்னு சொல்லி நைட்டு நல்லா தூங்கிட்டா. தூங்கிட்டு மறுநாள் அதை அன்னைக்கு நைட்டு ஆமா இன்னொரு குடும்பம். என்னது? அவங்க அம்மா, அவங்க அப்பா, அப்புறம் ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. அதுல அந்த அம்மா கிட்ட அந்த சின்ன பையன் சொன்னான். அவனுக்கு வயசு எத்தனை அப்படின்னா 8 வயசு. எத்தனை வயசு? 8 வயசு. ஆமா 8 வயசு பையன் அவங்க அம்மாட்ட சொன்னான், அம்மா நான் ஏசப்பாவை பார்க்கணும். நான் யாரை பார்க்கணும்? ஏசப்பாவை. அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா சரி நான் ஏசப்பாவை பார்க்கணும்னு உடனே இந்த அம்மாவும் முழங்கால் போட்டு ஏசப்பா என் பையன் உங்களை பார்க்கணும்னு விரும்புகிறான், உங்கள் சத்தத்தை கேட்கணும்னு விரும்புகிறான், நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வந்தது, நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு. யார் பேசுகிறா? நான் தான் ஜீசஸ் பேசுகிறேன். உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் வீட்டுக்கு ஏசப்பா வந்தால் சந்தோஷம் தானே? ஐயோ எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெரி குட் வெரி குட். அப்போ பாருங்க அவ சொன்ன உடனே இந்த அம்மா சொன்னாங்க, நாளைக்கு நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நாங்கள் வாங்கி வைக்கோம் அப்படின்னு சொன்ன. ஏசப்பா சொன்னாங்க, விலை உயர்ந்த பொருள்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு போர்வை வேணும். என்ன வேணும்? போர்வை. ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா அவங்களுக்கு போர்வையாக வேணும். ஆமாம் என் மக கூட அவளுக்கு ஒரு போர்வை வேணும்னு கேட்டா. நான் ரெட் கலரில் ஒன்று எடுத்தேன், அது அவளுக்கு பிடிக்கவே இல்லைன்ட்டா. அவள் எனக்கு ஆரஞ்சு கலரில் தான் வேணும்ன்ட்டா. அதனால ஆரஞ்சு கலர் அவளுக்கு இருக்குது, ரெட் கலர் வேணா நீங்கள் வரும்போது உங்களுக்கு தந்துடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ மறுநாள் காலையில் இவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே மத்தாப்பு யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? ஐயோ நாங்கெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு நான் சின்ன வயசுல இருந்தே போடுவேன். நிறைய வெடிகள்லாம் போடுவீங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. ஜாலியா இருக்கும்ல? ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற 2 பேரும் வெடிலாம் போட்டு ரொம்ப ஜாலியா அப்படி கொண்டாடிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பையன் அவங்க அப்பாட்ட கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? ஏசப்பா எப்படி இருப்பாங்க? யாரு? ஏசப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவங்க அப்பா சொன்னாங்க, ஏசப்பாவுக்கு நீளமான முடி இருக்கும், நல்ல தாடி இருக்கும், நல்ல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, சகப்பும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும், அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க, அப்படிதான் ரொம்ப ஹைட்டா ஏசப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே இந்த பையனும் ஏசப்பா அப்படியா வருவாங்க, சரி சரின்னு உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. உடனே அவங்க வீட்டில் ஹாலிங் பெல் சத்தம், டங் 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 அப்படின்ட்டு. உடனே அப்பா ஹாலிங் பெல் அடிக்குது, ஏசப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடி போனான். ஓடி போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அவங்க சர்ச்சு பாஸ்டர் வந்தார். நானும் ஏசப்பா தான் வந்துட்டாங்களோ நினைச்சேன். ஒயிட் ட்ரெஸ் போட்டு அந்த பாஸ்டர் வந்துட்டு, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம சர்ச்சில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் இருக்குது, நம்ம பிள்ளைகள்லாம் டான்ஸ் ஆடுதாங்க, நிறைய காரியங்கள்லாம் செய்ய போகிறாங்க, அதனால நாடகம்லாம் நடிக்க போகிறாங்க, நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் கிறிஸ்மஸுக்கு நிறைய தேவையெல்லாம் உண்டுல்ல பாஸ்டர், நாங்கள் ஒரு சின்ன ஆஃபரிங் தரோம் அப்படின்னு அவங்க காணிக்க கொடுத்தாங்க. உடனே அவங்களும் ஜோம் பண்ணாங்க. பாஸ்டர் போயிட்டார். உடனே இவங்க கதவை லாக் பண்ணிட்டாங்க. வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. யார் வர்றதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க? ஏசப்பா. வெரி குட். நீங்கள் நல்லா அழகாக கதையை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹாலிங் பெல் ட்ராங் 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 அப்படின்னு அடிச்சது. உடனே இவன் அப்பா இருங்க
அப்படின்னு சொல்லி வேகமா ஓடி போய் அந்த கதவை திறந்து பார்த்தா யாரு வந்தாங்க தெரியுமா? ஏசப்பா தானே வந்திருப்பாரு. இல்ல, அப்ப யாரு? கிறிஸ்மஸ் தாத்தா வந்திருந்தாங்க. ஆனா போனா அங்க உங்களை மாதிரி பிள்ளைகளா வந்திருந்த உடனே இந்த தம்பியும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாங்க, சந்தோஷம் சந்தோஷம், கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அவருக்கு கிஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். நான் வந்தாலே பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட் வெரி குட். உடனே அவர் ரொம்ப முட்டாயெல்லாம் கொடுத்தாரு. கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் போயிட்டார். இப்போ அந்த தம்பி ரொம்ப ஆவலா உட்காந்துட்டு இருக்கிறான். கதவை அடைச்சிட்டு இப்படி உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அந்த உடனே திடீர்னு 3ஆம் திருப்பு காலிங் பெல் சத்தம் கேட்டு அடிச்ச உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, 2 நேரம் நீ போயிட்டல, இந்த திருப்பு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேகமா போய் கதவை ஓபன் பண்ணி அப்படி பாக்குறாங்க. இப்ப ஏசப்பா தானே. ஆனா வந்தது யார் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு. ஐயோ, ரொம்ப பசியா இருக்கிற பிள்ளை. ஐயோ, அவளுக்கு சரியான ட்ரெஸ் கூட இல்ல. அப்ப அவ வந்து நின்னுட்டு எனக்கு கேக்கு தாங்கலாம், எனக்கு சாப்பாடு தாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சின்ன பிள்ளை கேட்டா. அவங்க அப்பா, இப்ப ஏசப்பா வரக்கூடிய நேரம், இந்த நேரத்துல வந்து நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா மரியாதையா ஓடிடு, உனக்கு சாப்பாடும் கிடையாது, கேக்கு கிடையாது, உனக்கு ஒண்ணும் கிடையாது, அடிச்சு விடுவேன் பாத்துக்க அப்படின்னு. உடனே அந்த பிள்ளை இல்ல இல்ல நான் அடிக்காதீங்க, நான் போயிருந்தேன்னு சொல்லி அந்த பிள்ளை அப்படியே வேகமா நடந்து போயிட்டு. ஐயோ பாவம். ஆமா, உடனே இந்த அவங்க அப்பாவும் கதவை அடைச்சிட்டு அவன் ஏசப்பா வருவார்னு உடனே மத்தியான நேரம் சாப்பிடுற நேரம் வந்துச்சு. என்ன வந்துட்டு? கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னெல்லாம் சாப்பாடு சாப்பிடுவீங்க? கேக்கு. தாத்தா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? நான் எல்லாமே சாப்பிடுவேன். பாட்டி என்னெல்லாம் கொடுக்க எல்லாத்தையும் சாப்பிடுவேன். வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு தாத்தா? உங்க வயிறோட கொஞ்சம் சின்னதா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சின்னதுதான் தாத்தா. சரி, ஓகே. அப்போ இந்த அவங்க அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஏசப்பா வருவேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வரல, ஜோமனுமா அப்படின்னு அந்த 2 பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு இவங்க கணவர் எல்லாம் சேர்ந்து, ஏசப்பா நீங்க வாரேன்னு சொன்னீங்களா, நீங்க வரவே இல்லை, என் பையன் பாருங்க சாப்பிடாமலேயே இருக்கான், நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லுதான் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா சொன்னாங்க, நான் தான் உங்க வீட்டுக்கு வந்தனே. எப்போ? கிறிஸ்துமஸ் தாத்தா தானே கொண்டாடுவேன், நான் தானே போனேன், வேற யார் போனா? இதே மாதிரிதான் அவங்களும் சொன்னாங்க. ஆனா இது ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு சின்ன பிள்ளை, கஷ்டப்பட்ட பிள்ளை வந்தால, ஆமா, அந்த பிள்ளை மூலமா தான் நான் வந்தேன். நான் உங்ககிட்ட கேக்கு கேட்டேன்னா, பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டேன்னா நீங்க தரமாட்டேன்ட்டீங்களா, அதான் வேகமா நடந்து போயிட்டேன் அப்படின்னு. உடனே அப்படியே ஏசப்பா அப்படின்ட்டு அவங்க அப்பா வேகமா கதவை திறந்து வேகமா ஓடி போய் அந்த தெரு முனையில அந்த பிள்ளை நடந்து போயிட்டு இருந்த உடனே, பாப்பா அங்க வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய வேகமா கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, பாப்பா நீங்க கேக்கு சாப்பிடுங்க, நீங்க பிரியாணி சாப்பிடுங்க, உனக்கு புது ட்ரெஸ் இருந்தா பாருங்க, இதெல்லாம் நீங்க போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை எப்படி இருந்தது? ஹாப்பியா இருந்தது. அதுக்கு அடுத்தால அவங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஏசப்பா ஏதோ ஒண்ணு கொடுக்க சொன்னாங்களே. ஆமா, அந்த ரெட் கலர் பெட்ஷீட் எனக்கு ஞாபகம் இருக்குது. வெரி குட். உடனே அவங்க என்ன கலர்? ரெட் கலர். ஏன் Dress கலர் தான். தாத்தா நல்ல ஞாபகமா வச்சிருக்காரு. சரி. உடனே அந்த ரெட் கலர் பார்வை எடுத்து கொடுத்த உடனே அந்த பிள்ளை அதை வாங்கின உடனே அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீரா வந்தது. நான் ஏசப்பா கிட்ட நேற்று நைட்டு நான் ஜோம் பண்ணிட்டு எனக்கு போர்வை தாங்கன்னு கேட்டேன், கலர் ரெட் கலர் வேணும்னு. ஏசப்பா எனக்கு என்ன கலரே தந்துட்டாங்க? ரெட் கலர் பெட்ஷீட். ரெட் கலர் பெட்ஷீட்டே தந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த பிள்ளை அதை வாங்கிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில போனது. அப்ப ஏசப்பா அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சொன்னாங்க, உங்க ஜெபம் வந்து உதட அளவுல உருக்கமான ஜெபமா இருக்கு. எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு? உதட அளவுல, ஆனா உள்ளத்துல அரக்க குணமா இருக்குது. உள்ளத்துல எப்படி இருக்குது? அரக்க குணமா. யாருக்கு உதவி செய்ய மாட்டேங்கிற ஒரு அரக்க குணமா இருந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க. அதனால நீங்க எல்லாரையும் நேசிக்கணும். நீங்க என்ன செய்யணும்? எல்லாரையும் நேசிக்கணும். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் சரிங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுடைய சந்தோஷத்துல, எப்பா ஏசப்பாவே நம்ம வீட்டுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு வசனம் சொல்றதை நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க, நானே சொல்லுவேன். சரி, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை
இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டோம். இப்போ வசனம் சொல்லுவோம், என் நாமத்து நிமித்தம் என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். மத்தேயு 18:5. அப்போ சின்ன பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுதவங்க யாரை ஏற்றுக்கொள்ளுத மாதிரி? இயேசுவை ஏற்றுக்கொள்ற மாதிரி. அப்போ உண்மையான கிறிஸ்மஸ் பரிசு என்ன? உதவி செய்யறதுன்னா எல்லாரும் தான் உதவி செய்வாங்களே. அப்போ இயேசுவுக்கே நம்ம உதவி செய்யறோம். ஏன்னா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நிறைய ஏழை பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஏசப்பா யார் வடிவுல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்போ உண்மையான கிறிஸ்மஸ் பரிசுனா ஏசப்பா தான் உண்மையான கிறிஸ்மஸ் பரிசு. ஏசப்பா. ஆனா சுரேஷ் அங்கிள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சொல்லுங்க தாத்தா. நிறைய பேர் என்னதான் கிஃப்ட் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா அவங்க கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் என்ன செய்வாங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் அவங்க சேர்த்து வைப்பாங்களாம். எப்படி தெரியுமா? அவங்க முதல்ல நிறைய வீடுகளுக்குலாம் அப்படி போவாங்களாம். போய் அங்கே அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்பாங்களாம். அந்த சின்ன பிள்ளைகள்லாம் வந்து எனக்கு பட்டாசு வேணும், எனக்கு ட்ரெஸ்ஸு வேணும் அப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்பாங்களாம். இந்த தாத்தா அதை கவனமாக இப்படியே கேட்டுக்கிட்டு, ஓஹோ உங்களுக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த தாத்தா என்ன செய்வாங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா இது மாதிரி கிஃப்ட் பாக்ஸ், இதெல்லாம் நான் தான் நேற்று கொண்டு வந்து வச்சேன். பாருங்க இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸில் வெடி, அப்புறம் ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, கேக்கு இது எல்லாமே வச்சு மொத்தமாக பார்சல் பண்ணி நேராக அந்த கிறிஸ்மஸ் அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல இப்படி போட்டுட்டு நேராக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க. அவங்க பார்த்த உடனே இது யாரு அப்படின்னு உடனே ஏசப்பா தான் உங்களுக்கு தர சொன்னாங்கன்ட்டு இப்படி உதவி செய்வாங்க. யாரு உங்களுக்கு உதவி செய்வாங்க? ஏசப்பா தான் சொன்னாங்கன்னு இப்படி உதவி செய்வாங்க. அப்போ கிறிஸ்மஸ் உடைய பரிசு என்னன்னா, இயேசுவே இந்த உலகத்துக்கு நமக்கு என்ன செஞ்சாரு? பரிசா வந்தார். எப்படி வந்தாரு? குழந்தையா வந்தாரு, பாலகனா வந்தாரு. எப்படி வந்தாரு? பாலகனா வந்தாரு. ஓகே. அப்ப அந்த இயேசு தான் உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? கல்வாரி சிலுவையில் என்ன கொடுத்தாங்க? உயிரையே கொடுத்தாங்க. உயிரே கொடுத்தாங்க. அப்ப அந்த ஏசப்பாவை நம்ம வீட்டுக்கு நம்ம கூப்பிடணும் வேண்டாமா? நம்ம பாவத்தை மன்னிக்க, நம்ம வாழ்க்கையில இருக்கிற சாபம் மாற யார்தான் உதவி செய்ய முடியும்? ஏசப்பா தான். அவருடைய ரத்தத்தினாலதான் பாவங்கள்லாம் என்ன செய்யணும்? மன்னிக்கப்படும். வெரி குட். அப்போ நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு வேணும். அது யாரு? ஏசப்பா. இந்த குடும்பத்துல பாருங்க, ஏசப்பாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, ஆனா மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன செய்யக்கூடாது? ஏசப்பாவை மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம பாவத்தையும் சாபத்தையும் ஏற்றுக்கொண்டது யாரு? ஏசப்பா. அப்படியே எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பிள்ளைகள்லாம் சேர்ந்து எல்லாரும் கண்ணை மூடுங்க. வெரி குட். ஜெபம். நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிறிஸ்மஸ் பரிசு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கதையை நாங்க கற்றுக்கொண்டோம். ஏசப்பா, நாங்க உண்மையான கிஃப்ட் நீங்க தான் சொல்லி அறிந்து கொண்டோம். நாங்க உங்களுக்கு ஆண்டவரே உங்க மூலமா அநேகருக்கு உதவி செய்கிற அந்த இருதயத்தை தாங்க. எங்க வாழ்க்கையில இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் மன்னிச்சு உங்க ரத்தத்தினால கழுகி எங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த கிறிஸ்மஸினுடைய பரிசு நீங்க தான் சொல்லி நாங்கள் அறிந்து உண்மையாய் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், நீங்க சூப்பரா ஜெபம் பண்ணீங்க. உங்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசு யாரு? ஜீசஸ். வெரி குட். அடுத்த வாரமும் உங்களுக்கு நான் கதை சொல்ல போறேன். தாத்தா கண்டிப்பா வருவாங்க. வருவேன், கண்டிப்பா வருவேன். உங்களுக்குலாம் ஜாலியா இல்லையா? வெரி குட் வெரி குட். அப்ப ஜாலின்னு சொன்னா அந்த பிள்ளைகளை பார்த்து ஜாலியா இருக்கிறோம்னு சொல்லுங்க. ஜாலியா இருக்கிறோம். எல்லாரும் ஜாலியா இருக்கிறீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வாரம் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் அங்கிள். எல்லாரும் பாய் சொல்லுங்க பார்க்கலாம்.